السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والعاقبة للمتقين والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين نبينا محمد وعلى آله وأصحابه ومن تبعهم بإحسان إلى يوم الدين. أما بعد. அன்பான எனதருமை சகோதர சகோதரிகளே, தாய்மார்களே, இளைஞர்கள், உங்கள் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவட்டுமாக. அல்ஹம்துலில்லாஹ் சும்ம அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ்வுடைய மிகப்பெரும் கிருபை இது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக இந்த சபையில நாம குழுமி இருக்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை கற்றுக்கொள்வதற்காக, அல்லாஹ்வை தியானிப்பதற்காக, அல்லாஹ்வை நினைவு கூறுவதற்காக ஒரு சபையில் யாரெல்லாம் அமர்வார்களோ அவருடைய உள்ளத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சகீனத்தை இறக்குகின்றார். சகீனா என்பது அமைதி, சகீனா என்பது சந்தோஷம், சகீனா என்பது உள்ளத்துல ஏற்படக்கூடிய ஒரு வகையான அமைதி. உலகத்துல மனிதர்கள் தேடிக்கொண்டிருக்கக்கூடியது. ஆனா இந்த சபையில அமர்றதுனாலேயே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை தருகின்றான் என்றால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு நாம நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். அன்பானவர்களே, எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்பினுடைய அறிமுகத்தை சகோதரர்கள் சொன்னாங்க. உள தூய்மையை மேம்படுத்தும் உன்னதமான 3 வழிகள். உள தூய்மை அப்படிங்கிறது, இஹ்லாஸ் அப்படிங்கிறது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனை படைத்ததற்கான நோக்கம். வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ் சொல்றான், மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆண்களையும் பெண்களையும் படைத்திருக்கிறார். அதன் வழியாக நிறைய மனிதர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உருவாக்குகிறார். ஏன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்திருக்கின்றார்? என்ன காரணம் கேட்டா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை இஹ்லாஸோடு, உள தூய்மையோடு அல்லாஹ்வுக்காகவே அமல்கள் செய்து வணங்கி வழிபடுவதற்காகத்தான். உள்ளபடியே அதை தவிர வேற எதுவுமே நமக்கு பெரிய விஷயமே இல்லை. அல்லாஹ்வுக்காக ஒரு வாழ்க்கையை வாழணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை சொன்னானோ அதை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை தடுத்தானோ அதை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து அகற்றுவது. இதுதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்பக்கூடிய, ஈமான் கொண்டுள்ள அடிமைகளுடைய அடிப்படையான வேலை. இந்த அடிப்படையை விட்டுவிட்டு மற்ற எதை செய்தாலும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதை ஏற்றுக்கொள்வதில்லை. அதனால அல்லாஹ் சொல்றான், வமா உமிரு இல்லா லியஅபுதுல்லாஹ் முக்லிஸீன லஹுத்தீன். அல்லாஹ்வை இஹ்லாஸாக நீங்கள் வணங்குவதை தவிர வேற எதையும் அல்லாஹ் உங்களுக்கு கடமையாக்கல, கட்டளை இல்லை. இதுதான் கட்டளை. கட்டளை என்ன? கட்டளை என்னன்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக ஒரு வாழ்க்கையை வாழ்வது. இந்த கல்வி சபையில நாம குழுமி இருக்கிறோம். ஏன் நாம குழுமி இருக்கிறோம்? எனக்கு கொஞ்சம் நேரம் இருக்குது, அந்த நேரத்துல ஏதோ இங்க வந்து உட்கார்ந்துட்டு போறேன், டைம் பாஸ் ஆகல, இப்படி எந்த காரணத்தை சொன்னாலும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு ஒரே ஒரு காரணம் தான் முக்கியம். அது என்ன காரணம்னா, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய அந்த அன்பினால், ஹுப்புல்லாஹ், அடிப்படை நோக்கம் என்கின்ற ஒரு விஷயத்தை இந்த கல்வி சபையின் வழியாக முதலாவது நாம பதிவு செய்ய வேண்டும். இது நம்மளுடைய உள்ளத்துல பதிவு செய்ய வர வேண்டிய மிக மிக முக்கியமான விஷயம். சரி, இஹ்லாஸ் அப்படிங்கிற இந்த உள தூய்மையான வாழ்க்கை அப்படிங்கிறது ரொம்ப லேசானதா? ரொம்ப லேசா இஹ்லாஸ் கிடைச்சிருமா? உள தூய்மையோடு ரொம்ப ஈஸியா நம்மளால வாழ்ந்துட முடியுமா அப்படின்னு கேட்டா இல்லை. அதற்கு பலகட்ட சோதனைகள். சாதாரணமா வாழ்ந்துடலாம், ஷைத்தானுக்கு கட்டுப்பட்டு வாழ்ந்துடலாம். ஷைத்தான் சொல்லக்கூடிய காரியங்களை செய்து வாழ்வது ரொம்ப 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 ஈஸி. பொய் சொல்லி வாழ்வது ரொம்ப ஈஸி, புறம் பேசி வாழ்வது ரொம்ப ஈஸி. ஜினா,
வட்டி, ஹராமான தொழிலை சம்பாதிப்பது, இப்படியான விஷயங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸி. ஆனா இஹ்லாஸாக வாழ்வது, அல்லாஹ்வுக்காகவே வாழ்க்கை வாழ்வது, அல்லாஹ் சொன்ன விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய கட்டளைகளை நம்முடைய வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துவது என்பது சாதாரண விஷயம் இல்லை. அதை விட ரொம்ப டஃப்பானது என்னன்னா, அல்லாஹ் தடுத்த விஷயத்தை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து உடனே தடுப்பது. ஃபத்தகுல்லாஹ மஸ்ததஅதும் அல்லாஹ் சொல்றான். யானி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை முடிந்த அளவுக்கு பயப்படுங்க. அப்படின்னா நிறைய நன்மையான காரியங்களை முடிந்த அளவுக்கு செய்யுங்க. ஆனால் பாவ காரியங்களை விடுவதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த ஃபார்முலா யூஸ் பண்ணல. மாறாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நான் ஒரு விஷயத்தை பாவம் என்று சொன்னேன் என்றால் விடுங்கன்னு சொன்னா விட்டுருங்க உடனே. இந்த ஸ்லோவா விடுறேன், ஸ்டெப் பை ஸ்டெப்பா விடுறேன். எனக்கு சினிமா பார்க்கறதுக்கு பழக்கம் இருக்குது, 25 வருஷமா சினிமா பார்த்துட்டு இருக்கிறேன், 30 இயர்ஸா நான் ஸ்மோக் பண்ணிட்டு இருக்கிறேன். புறம் பேசுவது என்னுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய வாடிக்கையான விஷயம். நம்மளுடைய ஊர்கள்ல சகோதரிகளுக்கு நல்லா தெரியும், புறம் பேசுவது ரொம்ப சாதாரணமான ஒரு விஷயம். ஒருவருடைய வீட்டுக்குள்ள என்ன நடக்குது அப்படிங்கிறதை பற்றி இன்னொரு வீட்டில் இருக்கக்கூடிய கிச்சன்ல பேசப்படுவது என்பது மிக மிக சாதாரணமான விஷயம். ஆனா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெறுக்கக்கூடிய மிக பெரும் பாவங்கள் அது இருக்கு. அல்லாஹ்வினால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதாவது மனிதர்களை தண்டிக்கக்கூடிய பாவங்கள்ல புறம் பேசுவது, கோல் பேசுவது, இல்லாததை திருத்தி பேசுவது, இதற்கெல்லாம் மிகப்பெரிய தண்டனை இருக்குது. எத்தனை பேருக்கு தெரியும்? தெரியும், நிறைய பேருக்கு தெரியும். ஆனா இஹ்லாஸ் இல்லை. நம்ம கிட்ட இஹ்லாஸ் இருந்திருந்தால், அல்லாஹ்வுக்காக நான் வாழ வேண்டும் என்று இருந்திருந்தால் நம்மளுடைய நாவை நாம கட்டுப்படுத்தி இருப்போம். ஆனா நம்ம பண்ணல. இப்படி பல விஷயங்களை நாம சொல்லிக்கொண்டே போகலாம். சுப்ஹானல்லாஹ், காலையில கூட ஒரு சகோதரர்கிட்ட பேசிட்டு இருந்தேன். ஒவ்வொரு ஊருக்கும் போகும்பொழுது அந்த ஊருடைய நன்மைகள், அந்த ஊர்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் இதெல்லாம் பார்க்கிறது உண்டு. ஏன்னா எல்லாமே நம்மளுடைய சகோதர சகோதரிகள் வசிக்கக்கூடிய இடங்கள். எனக்கு என்னுடைய ஊர், உங்களுக்கு உங்களுடைய ஊர் அப்படி அல்ல. எங்கெல்லாம் இஸ்லாம் இருக்குதோ அதெல்லாம் நம்மளுடைய ஊர் தான். எங்கெல்லாம் பிரச்சனைகள் இருக்குதோ, அந்த இடங்கள்ல பிரச்சனை இருக்குதோ அதெல்லாம் அட்ரஸ் பண்ணி தான் ஆகணும். மாஷா அல்லாஹ், இந்த ஊர்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு, மாற்று கருத்து இல்லை. அல்ஹம்துலில்லாஹ். எப்படி காயல் பட்டணத்துல, எப்படி அதனாப்பட்டினத்துல இருக்குதோ இது மாதிரியான நிறைய நல்ல விஷயங்கள் இருக்கு. பயப்படாதீங்க. உங்களுக்கு பிடிக்காத விஷயங்களை சொல்லுவோம்னா எனக்கு தெரியல, சொன்னாலும் தப்பா எடுத்துக்க வேண்டாம். நான் ஒரு சந்துக்குள்ள போறேன். இங்க ஒரு பால்கனி இப்படி இருக்குது, இன்னொரு படி இப்படி இருக்கு. எனக்கு ஆச்சரியம், இது உண்மையிலேயே பிளான் பண்ணி அவங்களுடைய பிளான்ல இருந்ததா இல்ல அவங்களுடைய நிலம் தானா அப்படின்னு கேட்கும்போது பெருவாரியான கருத்து, எனக்கு தெரியல தான் கரெக்டா தப்பான, பெருவாரியான கருத்து இந்த ஊர்ல இது சாதாரண இப்படிதான் வெட்டுவாங்க. ஒரு ஜனாசா வந்தா எப்படி எடுத்துட்டு வருவீங்க? அது வேற வழி இல்லை, சுத்தி ரோட்டு வழியா தான் வரணும். என்னுடைய ஒரு நண்பருடைய உம்மாவுடைய ஜனாசா அப்படிதான் எடுத்துட்டு வராங்க. அப்ப என்னுடைய மைண்ட்ல என்ன தோணுதுன்னா, சுப்ஹானல்லாஹ், ஜனாசா போறதுக்கு கூட வழி இல்லையாங்க. அப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க இஹ்லாஸ் இருந்திருந்தால், நமக்கு இல்லாத நிலம், நம்மளுடைய என்ன சொல்றது, அல்லாஹ் நமக்கு தராத நிலம், அது என்ன மாதிரி நிலமா இருந்துட்டு போகுது, அது என்ன மாதிரி இடமா இருந்துட்டு போகுது. இல்ல இது காலி இடம் தான், இல்ல கவர்மெண்ட் அப்படி விட்டுட்டாங்க, ஐயோ சரி, எதுவா வந்துட்டு போகுது. நாம எடுக்கக்கூடாதுங்கிறது இஸ்லாம் நமக்கு இருக்கக்கூடிய கட்டளை. அப்படிதான். இது மாதிரி ஒவ்வொரு விஷயங்களும் சுப்ஹானல்லாஹ். சில ஊர்களுக்கு போகும் பொழுது ஒரு வீட்டுல இருந்து இன்னொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்களை பார்க்கிறது ரொம்ப லேசு. ஒரு வீட்டுல இருக்கக்கூடிய ஆண்கள் இன்னொரு வீட்டுல இருக்கக்கூடிய பெண்கள் கிச்சன்ல இருந்தா கூட இங்க இருந்து பார்க்கலாம். அந்த அளவுக்கு அப்படி வெளிப்படையான வீடு அமைப்புகள். இல்ல கேட்டா இல்ல பழைய காலத்துல அப்படிதான் இருக்கும். மஹரம்னா என்னன்னே தெரியாது. மஹரம் அப்படின்னா என்ன? யாரோடு நாம பேசணும், யாரோட பேசக்கூடாது, யாரோட சகஜமா இருக்கணும், யாரோட இருக்கக்கூடாது. உதாரணத்துக்கு நம்மளுடைய பெரியமாவுடைய மகள், அவங்களோட நாம சகஜமா இருக்கலாமா, பேசலாமா? பேசலாமா? சாட்சியுடைய மகள் பேசலாமா? பேசலாம், பேசக்கூடாதா? ஆனா மனசாட்சியை தொட்டு நாம சொல்லுவோமே, அப்படிதான் நம்ம நடந்துக்கிறோமா? இல்ல. ஒரு இடம் கேட்கும் பொழுது என்ன சொல்றாங்கன்னா, சாட்சி விட்டு தங்கச்சி. அதுல சாட்சி வீட்டு தங்கச்சி நம்மளுடைய வழக்கில் இருக்கிறது. சாட்சி விட்டு தங்கச்சி, காயல் பண்றதுல இருக்கிற இந்த மாதிரி அவங்க உண்மையிலே இஹ்லாஸ் இருந்தால் அப்படி நம்ம செய்ய மாட்டோம்.
இல்ல, அவங்க எனக்கு மகரம் கிடையாது, அவ்வளவுதான். மகரம் இல்லாதவர்களோடு நான் மகரம் உள்ளது போல் பேசக்கூடாது, பேச முடியாது. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த ஒரு விஷயத்தை என்னுடைய ஊர் ஏற்றுக்கொள்ளுது அப்படின்னு நாங்க ஒரு முடிவு எடுத்தோம்னா நம்ம கிட்ட இஹ்லாஸ் இல்லை அப்படின்னு அர்த்தம். சினிமா பார்ப்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்திருக்கிறானா இல்லையா? இது பெரிய விவாதம். நிறைய பேர் என்கிட்ட கோவப்படக்கூடிய ஒரு விஷயம், சினிமாவை நீங்கள் ஹராம் என்று சொல்லாதீர்கள், சினிமாவை ஒதுக்காதீர்கள். இடையில நான் ஒரு தௌஹீத் மேடையில பேசக்கூடிய ஒரு பேச்சை கேட்டேன். சினிமாங்கிறது மிக அருகிய விஞ்ஞானம், இதை நாம போற்றி புகழ வேண்டும். நிறைய சினிமாக்காரர்கள் உருவாக வேண்டும். எங்க? தௌஹீத் மேடையில் அல்லாஹ்வை மட்டுமே வணங்க வேண்டும், அல்லாஹ் தடுத்ததை நாம் நேசிக்க கூடாது, வெறுக்கணும்னு சொன்ன மேடைகள்ல அல்லாஹ் தடுத்த எல்லாமே ஹோல்சேலா இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை நேசிக்க சொன்னார். சுப்ஹானல்லாஹ். சமரசம் அப்படிங்கக்கூடிய ஒரு நாளிதழ் இல்ல, மாத இதழ் நினைக்கிறேன். சிறு வயதுல ஒரு கட்டுரை படிச்சுட்டு இருக்கும் பொழுது இந்த சினிமாவை பற்றி எழுதுறாங்க. அப்போ அதற்கு கீழே போன மாதம் நீங்க இன்டர்வியூ எடுத்த ஒரு முஸ்லிம் இயக்குனரை இன்டர்வியூ எடுத்திருக்கிறீங்க. அதாவது ஒரு வாசகம் எழுதுறாரு, கமெண்ட் லாஸ்ட் ஒரு விஷயத்த சொல்றாங்க. நீங்க நிறைய கன்வின்ஸ் பண்றீங்க இஸ்லாமிய சினிமா எடுக்க முடியும் அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, சாக்கடையில் உட்கார்ந்து நறுமணத்தை தேடிய கதை தான் உங்களுடைய கதை. சாக்கடையில் உட்கார்ந்து நறுமணத்தை தேடிய கதை. இஸ்லாமிய சினிமா என்பது அது போலதான். இசை கூடாதுன்னா இஸ்லாமிய சினிமா இசை கூடும் சொல்லும். மகரம், பெண்களை பார்ப்பது, பெண்களோடு பேசுவது, அந்நிய பெண் அந்நிய ஆண்கள், இந்த மாதிரியான விஷயங்கள் அதெல்லாம் கூடும் இஸ்லாமிய சினிமா. இஸ்லாமிய சினிமா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ளப்பட்ட, இஸ்லாமிசேஷன் பண்ணப்பட்ட, இஸ்லாமிய மயப்படுத்தப்பட்ட ஒரு கதை, அவ்வளவுதான். அது உமர் சீரீஸா இருக்கட்டும், எந்த சீரீஸா இருக்கட்டும். உமர் எல்லாம் இருந்தாங்கன்னா பொதுவா உமர்லோட கோவம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டிக் வச்சிருப்பாங்க, அடிச்சிருவாங்க. உமர் எல்லாம் இருக்கும் பொழுது உமர் சீரீஸ்ல யாராவது வந்திருந்தாங்கன்னா என்ன நடந்திருக்குங்கிறது கொஞ்சம் யோசிப்பாரு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். அப்ப இஹ்லாஸ் இருந்திருந்தால் இந்த மாதிரியான பிரச்சனைலாம் இருக்க மாட்டேன். இல்ல, அல்லாஹ் என்ன சொன்னாங்கிறது அப்ப கால அல்லாஹ் கால ரசூலுல்லாஹ். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தடுத்த ஒரு விஷயத்தை எக்காரணத்தை கொண்டு நான் செய்ய மாட்டேன் அப்படின்னு நினைப்பேன். ஆனா இது ஈஸி இல்ல. இப்னுல் கைம் ஜௌசியா சொல்றாங்க, அதாவது ஜிஹாது நஃப்ஸ் அப்படிங்கிறது, நஃப்ஸோடு போராடுதல்ங்கிறது மிக மிக கடினமான ஒன்று. அதுதான் அடிப்படையான ஒன்று. கல்வியை கற்றுக்கொள்வதற்கு நஃப்ஸோடு போராடணும். கல்வியை அமல்படுத்துவதற்கு, இஸ்லாத்தை அமல்படுத்துவதற்கு, வீட்டிலையும் நாட்டிலையும் எங்கேயும் இஸ்லாத்தை அமல்படுத்துவதற்கு நாம போராடுறோம் நம்மளுடைய உள்ளத்தோடு. மூன்றாவது, அமல்படுத்திய விஷயத்தை பிறருக்கு தாவா செய்வதற்கு போராடும் நம்மளுடைய உள்ளத்தோடு. பிறகு தாவா களத்தில் ஏற்படக்கூடிய கேவலங்களுக்கும் தாவா களத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு முகம் கொடுக்கும் பொழுது நமக்கு மிகப்பெரிய பொறுமை தேவை. அதற்கு ஜிஹாத் நஃப்ஸ். அப்ப அடிப்படையில் இருக்கக்கூடிய இந்த 4 மிக முக்கியமான விஷயத்தை செய்வதற்கு ஜிஹாத் நஃப்ஸ் தேவைன்னு சொல்றாங்க. அப்ப இஹ்லாஸுக்கு, அல்லாஹ்வுக்காக வாழ்வது என்கின்ற ஒரு விஷயத்துக்கு ஜிஹாது நஃப்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. நம்மளுடைய உள்ளத்தை பக்குவப்படுத்துவது ரொம்ப முக்கியமானது. இந்த உலகம் சொல்றதெல்லாம் சரின்னு ஏற்றுக்கொள்ள வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. யாரும் நம்மளை அவசியப்படுத்தவும் இல்லை. நமக்கென்ற ஒரு வாழ்க்கை நெறி இருக்கின்றது, நமக்கென்ற ஒரு வாழ்க்கை முறை இருக்கின்றது. முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு எதை வாழ்க்கை முறையாக கற்றுத் தந்தார்களோ அதுதான் முஸ்லிமான ஆண்களுக்கும் பெண்களுக்குமான வாழ்க்கை முறை. இன்றைக்கு இருக்கக்கூடிய நவீனவாதிகள் நமக்கு கற்றுத்தரக்கூடிய இஸ்லாம் அல்ல இஸ்லாம். அது மாடர்ன் இஸ்லாம் என்ன சொல்லலாம். ஆனா உண்மையான இஸ்லாம், அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு கற்றுத்தந்த இஸ்லாம் தான் நம்மளுடைய வாழ்க்கையில நாம பின்பற்ற தகுதியானது. அப்ப இஹ்லாஸ் அப்படிங்கிறத நடைமுறைப்படுத்துவது என்பது மிக மிக கஷ்டமான விஷயம். அதற்கு நமக்கு உள்ளத்தில் பக்குவம் தேவை. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரத்துல் ஃபஸ்ஸிலத்துல 51வது வசனத்துல அல்லாஹ் சொல்றான், வ இதா அன்அம்னா அலல் இன்சானி அஅரத வ நஆ பிஜானிபி. மனிதனை பற்றி அல்லாஹ் சொல்றான். மனிதா கொஞ்சம் யோசிச்சுப்பார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ இதா அன்அம்னா அலல் இன்சான், மனிதனுக்கு நாங்கள் அருட்கொடைகளை பொழிந்து விட்டால், பொழியும் போதெல்லாம்
சுப்ஹானல்லாஹ். பொருளாதாரம், அதே மாதிரி உணவு, குழந்தைகள், எல்லா அருட்கொடைகளையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கின்றான். அப்படி தரும்போதெல்லாம் அவன் அவனுடைய புறமுகத்தை காட்டி திரும்பி போயிடுறான். அதாவது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை ஏறுவானோ அதை செய்ய மறந்துடுறான், கண்டுக்கல. அல்லாஹ்வை மறக்கக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் எதை தடுத்தானோ, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதை தடுத்தார்களோ அதை தடுத்து வாழக்கூடியவனாக அவன் இல்லை. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் புறக்கணிக்கக்கூடியவனாக அனுதினமும் அவன் இருக்கின்றான். கொஞ்சம் கூட யோசிக்கல. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பெரிய அருள்கொடை நமக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அருட்கொடைகளை நாம் என்ன ஆரம்பித்தோம் என்றால் எண்ணி முடிக்க முடியாது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இவ்வளவு அருட்கொடைகளையும் ருசித்துக் கொண்டு, இவ்வளவு அருட்கொடைகளையும் அனுபவித்துக் கொண்டு மனிதன் புறக்கணித்தே வாழ்கின்றான் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். وَإِذَا مَسَّهُ الشَّرُّ فَذُو دُعَاءٍ عَرِيضٍ சொல்றான். ஆனா இந்த மனிதர் என்ன செய்யறான்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடமிருந்து ஒரே ஒரு என்ன சொல்றது ஃபித்னா, சோதனை வரும்பொழுது அவன் என்ன பண்றான், கஷ்டம் வரும்பொழுது, யா அல்லாஹ் என்னால முடியாது, யா அல்லாஹ் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நீண்ட துஆக்களை அவன் கேட்க ஆரம்பிக்கிறான். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன செய்யறான், அந்த துஆவை அங்கீகரிக்கிறான், மீண்டும் அவனை பாதுகாக்கின்றான். நம்மளுடைய வாழ்க்கையில மனசாட்சி தொட்டு சொல்லுங்க, எத்தனை பேருடைய துஆக்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிச்சிருக்கான். சொல்லப்போனா எல்லாருடைய துஆக்களையும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அங்கீகரிச்சிருக்கான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நாம கேட்ட எல்லாத்தையும் வந்திருக்கிறான். ஆனா சுப்ஹானல்லாஹ் நாம என்ன பண்றோம், நம்ம புறமுதுவை காட்டி திரும்பிதான் போறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நாம் மதிக்கவில்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னுடைய எஜமான் என்பதை நான் மறந்து விட்டேன். அல்லாஹ் என்னை பார்த்து கொண்டிருக்கின்றான், இந்த நியமத்துக்கு நிச்சயமாக கேள்வி கேட்பான் என்பதை நான் மறந்து விட்டேன். இதே போலதான் ஒரு கொடியவன் செய்தான். இது ஈஸியாலாம் பார்க்க கூடாது. அதாவது அல்லாஹ்வுக்கு மாறு செய்வது என்பது ஈஸியான ஒன்று கிடையாது. அல்லாஹ்வை மறப்பது என்பது ஈஸியான ஒன்று கிடையாது. ரொம்ப ரொம்ப மோசமான ஒரு பாவம். இதை செய்தவன் யாரு, ஃபிரௌன் செய்திருக்கான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், ஃபதவல்லா பிருக்னிஹி, அவன் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புறக்கணித்து விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் வந்து சொல்லும் பொழுது அதையெல்லாம் கேட்டுட்டு அல்லாஹ்வை புறக்கணித்தான். நான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு கட்டுப்பட முடியாது என்பதை பதிவு செய்தான். அப்ப அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாத உள்ளத்தை அல்லாஹ் நேர்வழிப்படுத்துவது இல்லை. ஃபிரௌன் அதுக்கு மிகப்பெரிய அத்தாட்சி. அல்லாஹ்வுக்கு நான் கட்டுப்படணும், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்னை பார்த்து கொண்டிருக்கிறான், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எதை நேசிக்க சொன்னான் அதை நான் நேசிக்கணும்னு உள்ளத்தை பக்குவப்படுத்துவது மட்டும்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை விரும்புகின்றான். அதே மாதிரி இஹ்லாஸ் உள்ளவர்களுக்கு என்ன கிடைக்கும், யாராவது சொல்ல முடியுமா? இஹ்லாஸ் உள்ளவருக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? மறுமையில் என்ன கிடைக்கும்? சுவர்க்கம் கிடைக்கும். மாஷா அல்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், அஹஸிபன் நாஸு அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா வஹும் லா யுஃப்தனூன். அஹஸிபன் நாஸ், மனிதர்கள் எண்ணிக்கொண்டிருக்கிறார்களா, அய்யுத்ரகு அய்யகூலு ஆமன்னா, அவர்கள் லா இலாஹா இல்லல்லாஹ் என்று சொல்லி நான் ஈமான் கொண்டு விட்டேன் என்கின்ற அந்த ஒற்றை சொல்லினால் மட்டும் அவர்கள் சொர்க்கம் அடைந்து விடுவார்கள் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா? வஹும் லா யுஃப்தனூன், அவர்கள் சோதிக்கப்படாமல், அவர்கள் பல ரீதியாக பல கட்டமாக சோதிக்கப்படாமல் அவர்களுக்கு சொர்க்கம் இருக்கின்றது என்பதாக அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா என்றால் இல்லை என்பதை அல்லாஹ் சொல்கிறான். வலகத் ஃபதன்னல் லதீன மின் கப்லிஹும், உங்களுக்கு முன் வந்தவர்களை நாங்கள் திட்டமாக சோதித்தோம். ஃபலயஅலமல்லாஹு அல்லதீன ஸதகு வலயஅலமன்னல் காதிபீன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களில் யார் இந்த ஈமானுக்கு உண்மையாக இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக, உங்களில் யார் வெறுமன பெயரளவு முஸ்லீமாக நாங்கள் இருக்கின்றோம் என்கின்ற அந்த பெயரளவு முஸ்லீமாக யார் இருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ் சோதிப்பதற்காக அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பல கட்ட சோதனைகளை நமக்கு தருவான். இதுதான் யதார்த்தம். நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் சோதனை என்பது போர்க்களத்துல எதிரிக்கு முன்னாடி நிக்கிறது மட்டும் தான் நினைச்சிட்டு இருக்கோம். இல்ல,
ஒரு இளைஞன் அந்நிய பெண்ணை பார்த்து பேசுவதற்கான எல்லா சூழலும் அவனுக்கு அமைந்து வரும் பொழுது, ஒரு இளைஞன் அந்நிய பெண்ணை பார்த்து பேசி பழகுவதற்கான எப்படி வேணாம். இப்பெல்லாம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பாதுகாக்கணும். தஅவா என்கின்ற பெயரிலேயே ஃபித்னா இருக்கு. அந்நிய பெண்ணோடு பேசலாம், பிகாஸ் நான் தாயி. அந்நிய பெண்ணோடு நான் பழகி கொள்ளலாம், ஏன்னா நான் தாயி. அந்நிய பெண்ணோடு தனிமையில் உரையாடலாம், ஏன்னா நாங்க தாயி. என்ன பண்றீங்க? நாங்க இஸ்லாத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கோம். இது கூடுமா? கூடாது. ஏன்? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு அந்நிய பெண்ணும் ஒரு அந்நிய ஆணும் தனிமை ஆயிட்டாங்கன்னா கூட இருக்கிறது ஷைத்தான். நீங்க ரெண்டு பேரும் பெரிய அவுலியா தான், மாஷா அல்லாஹ். நீங்க ரெண்டு பேரும் மார்க்கத்தை தான் படிக்கிறீங்க. நீங்க ரெண்டு பேரும் இன்ஸ்டாகிராமை பயன்படுத்தியும் மற்ற ஏனைய சமூக ஊடகங்களை பயன்படுத்தியும் மார்க்கத்தை தான் பகிர்ந்து கொண்டு இருக்கிறீங்க. உங்களுடைய ப்ரொஃபைலை பார்க்கும்போது அப்படித்தான் தெரியுது. நம்புறோம். ஆனா ஷைத்தான் நம்ப முடியாது. ஷைத்தான் மனிதர்களுடைய எதிரி. ஷைத்தான் மனிதர்களை நரகத்தில் தள்ளுவான். ஷைத்தான் மனிதர்களுக்கு இடையில மிக மோசமான வஸ்வாசுகளை ஏற்படுத்துவான் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கின்றார். ஆகவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உண்மையாக வாழ்வது யார் என்பதை அல்லாஹ் சோதிக்கின்றார். அம் ஹஸிபத்தும் அன் தத்குலுல் ஜன்னத வ லம்மா யக்திக்கும் மதலுல் லதீன ஹலூ மின் கப்லிக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றார், அம் ஹஸிபத்தும் அவர்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்களா, அன் தத்குலுல் ஜன்னத் அவர்கள் மிக லேசாக மிக ஈஸியாக மரணம் சொர்க்கம் மரணம் சொர்க்கம் இப்படி நடக்கும் நினைச்சுக்கிறோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்துக்கு போக தகுதியானவர்கள் எல்லா நிலைகளிலும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தில் மிக உயர்ந்த இடத்தில் இருக்கக்கூடியவர்கள். ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய தண்டனை நினைச்சு அழுதுகிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய உம்மத்தினுடைய நிலையை நினைச்சு அழுதுகிறாங்க. என்னுடைய உம்மத் ஸ்லிப் ஆயிடக்கூடாது, என்னுடைய உம்மத் பாதை தவறக்கூடாது, என்னுடைய உம்மத் நரகத்தில் போய் விழுந்துடக்கூடாது அப்படின்னு. நெருப்பை நோக்கி போகக்கூடிய ஈசல் போல் நீங்கள் வந்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நான் பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றேன். நரகத்துக்கு போகாதே என்று சொன்னால் நரகத்துக்கு வரக்கூடியவனாக இருக்கிறீங்க. ஷிர்க் செய்யாதே என்று சொன்னால் அதில் போய் விழக்கூடியவர். ஒரு காலம் வரும், சிலையை முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய உம்மத் மீண்டும் வணங்கக்கூடிய ஒரு காலம் வரும். அது இறுதிக்கட்ட காலம். என்ன அப்படின்னா என்ன அர்த்தம்? ஷிர்க்கை சாதாரணமாக செய்யக்கூடிய காலம் வரும். ஏகத்துவத்தை எடுத்துரைத்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன வார்த்தைகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துடைய உம்மத்துக்கு இந்த அவலநிலை வருமான்னு சஹாபாக்கள் எல்லாம் யோசிச்சுட்டு இருந்த காலம். எல்லாம் வருமா? ஷிர்கா அதெல்லாம் அபாலிஷ் பண்ணியாச்சே. ஷிர்க்குக்கு மேல அவ்வளவு கோபம் இருக்குது. அல்லாஹ்வுக்கு இணையாக எதையும் ஆக்கக்கூடாது என்பதை நம்ம உறுதியா இருக்கிறோமே. இந்த உம்மத் அதை சாதாரணமா எடுத்துக்குவோம். ஆனா எடுத்துக்கோ. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க எடுக்குதா இல்லையா? قال ربكم ادعوني استجب لكم. அல்லாஹ் சொல்கிறான், அல்லாஹ்விடம் மட்டும் நீங்கள் துஆ செய்யுங்கள், அல்லாஹ் உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்கின்றார். அல்லாஹ்வை தவிர மற்றவர்களை அழைத்து பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக நம்ம பல பேர் இருக்கின்றோம். இது ஷிர்க் இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்கணும். அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், ஈஸிலாம் கிடையாது ஜன்னத்துக்கு போறது, நிச்சயமாக உங்களுக்கு சோதனை இருக்கின்றது. அப்ப இஹ்லாஸ் அப்படிங்கிறது ஈஸி இல்லைங்க, ஈஸியா கிடைக்க போறது இல்லை. நாம நிறைய போராடணும். எனக்கு வழங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த தலைப்புல மிக முக்கியமானது 3 மிக முக்கியமான யோசனைகள் இஹ்லாஸை பெறுவதற்கு. வமா ஹலக்துல் ஜின்ன வல் இன்ஸ இல்லா லியஅ்புதூன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை படைத்ததெல்லாம் எதற்கு? அல்லாஹ்வை வணங்குவதற்காகத்தான். இப்ப சொல்லப்படக்கூடிய 3 செய்திகளும் அல்லாஹ்வை வணங்குவதற்கான உபதேசங்கள். பேசக்கூடிய எனக்கு முதல்ல, கேட்கக்கூடிய உங்களுக்கு இரண்டாவது. இதில் சொல்லப்படக்கூடிய செய்திகள் நியாயமாக குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் சொல்லப்பட்டால் அதை பின்பற்றக்கூடிய பொறுப்பு எனக்கு இருக்குது, உங்களுக்கும் இருக்கு. மனிதன் என்ற அடிப்படையில தவறுகள் செய்வோம் தான். ஆனால் இந்த சபை, இது போன்ற சபைகள் நம்மளை மாற்றும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அப்பதான் சொல்றான், ஃபதுகுருனி அதுகுருக்கும். என்னை நீங்கள் நினைவு கூறுங்கள், உங்களை நாங்கள் நினைவு கூறுவோம். மாற்றம் வேண்டும்னா அல்லாஹ்வை நினைவு கூறியாகும். அப்பதான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாற்றத்தை ஏற்படுத்தும். ரைட். முதலாவது மிக முக்கியமான உபதேசம் என்னன்னு சொன்னா, மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, இஹ்லாஸை பெறுவதற்கு துஆ. இன்னைக்கு ரொம்ப 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 ஈஸியா நாம எடுத்துக்கொள்ளக்கூடிய மிக முக்கியமான இபாதத் துஆ தான்.
இன்னைக்கு தௌஹீத்வாதிகள் தங்களை அழைக்கக்கூடிய பல பேர்கிட்ட இருந்து இல்லாத ஒரு பண்பாக மாறி போனது என்னது துவா. துவா கேட்கறதே கிடையாது. நம்ம அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் 2 கைகளை தூக்கி அழுது புலம்பி துவா கேட்டத்தை நான் இருக்கோம். நம்ம எத்தனை வருஷம் இருக்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் தனிமையாக இருந்து அல்லாஹ் கிட்ட பேசி, அல்லாஹ் இந்த தவறுகள்லாம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் நான் தவறு செய்யக்கூடியவன் தான், நான் தப்பு செய்யக்கூடியவன் தான், நான் இப்படியெல்லாம் செஞ்சுட்டேன், அல்லாஹ் செஞ்சிருக்க கூடாது, எப்படியாவது நான் மன்னிச்சிருக்கேன், அல்லாஹ் உன்னை தவிர மன்னிக்க யாரும் எனக்கு கிடையாது, அல்லாஹ் இந்த நிலையில எனக்கு ஒரு மரணம் வந்துச்சுன்னா என்னுடைய நிலைமை என்ன அல்லாஹ் அப்படின்னு அல்லாஹ் கிட்ட பேசக்கூடியவர்கள். தமிழ் தெரியும் தானே, நமக்கு தெரியும். தமிழ்ல நமக்கு ஒரு விஷயம் தேவைன்னு வச்சுங்களேன், நம்ம கிட்ட நம்மளுடைய பேரண்ட்ஸ்கிட்டயோ நம்மளுடைய மேனேஜர்ஸ்கிட்டயோ இல்லை எப்படியோ நமக்கு ஒரு தேவை இருக்குது, அத்தியாவசியம் இருக்குன்னா கண்ணீர் வந்துருக்கு, எனக்கு இது வேணும் அப்படின்னு. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கிட்ட தேவையோடயே இருக்கக்கூடியவர்கள் நாங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேவையோடு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் தன்னுடைய தேவையை கேட்கும் பொழுது நான் உனக்கு தருகின்றேன் அடிமை என்று சொல்கிறான். கவலை கொள்ளாதே, நான் உனக்கு தரேன். அஸ்தஜிபு லக்கும், உங்களுடைய துவாக்களை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கவலை என்கிட்ட கேட்கறது மட்டும் தான் உங்களுடைய வேலை நல்லா சொல்றாங்க. ஆனா அந்த துவாவை நாம கேட்கறதே கிடையாது. இஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலாத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் துஆ, அதாவது தொழுகை கொண்டு பொறுமை கொண்டு உதவி தேடுங்கள். அல்லாஹ் கிட்ட உதவி தேடுறது, அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்புகிறான். யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹன் நாஸ், மனிதர்களே உங்களுக்கு இந்த பண்பு தேவை. துஆ என்பதற்கான அடிப்படையான பண்பை அல்லாஹ் சொல்கிறான். அன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ், நீங்கள் அனைவரும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் மிஸ்கீன்கள், ஃபுகராகள், தேவையுடையவர்கள். உங்களுக்கு ஒண்ணும் கிடையாது. அல்லாஹ் தரலனா உங்களுக்கு ஆடை இல்லை, அல்லாஹ் தரலனா உங்களுக்கு உயிர் இல்லை, அல்லாஹ் தரலனா உங்களுக்கு உணவு இல்லை, அல்லாஹ் உங்க மேல கருணை வைக்கலனா உங்களுக்கு குடும்பம் இல்லை, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களை நேசிக்கலனா உங்களுக்கு ஹிதாயத் இல்லை. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்றான். அல்லாஹ் சொல்றான், அன்துமுல் ஃபுகரா, உங்ககிட்ட ஒண்ணுமே கிடையாது, நீங்க மிஸ்கீன். அல்லாஹ்வின் புறத்துல வல்லாஹு ஹுவல் கனியுல் ஹமீத், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தேவையும் அற்றவன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எந்த தேவையும் அற்றவன். உங்களிடமிருந்து எதையும் அல்லாஹ் எதிர்பார்க்கவில்லை. சுப்ஹானல்லாஹ். இதை துஆவுடைய அடிப்படையாக அல்லாஹ் சொல்றான். இன்னைக்கெல்லாம் பள்ளிவாசலுக்குள்ள போகும்போது அடிக்கடி நான் சொல்லக்கூடிய ஒன்று, பள்ளிவாசலுக்குள்ள போகும்பொழுதே இவர் எஜமானனா இல்ல அல்லாஹ் எஜமானனா அப்படிங்கிறது அவருக்கே கன்ஃபியூஸ் ஆகுது. ஃபஜர் தொழுதுட்டாருன்னா 2-3 நாள் அவரு காலை தூக்கி விட்டு தான் நடக்கிறார். ஃபஜர் இன்னைக்கு நான் தொழுதுட்டேன் அப்படின்ட்டு. கொஞ்சம் தாடி பெருசாச்சுன்னா இந்த ஊர்லயே நான் மட்டும்தான் அவுளியாங்கிற ஒரு எண்ணம் வந்துருது நமக்குள்ள. கொஞ்சம் கரண்டை கீழே ஆடை உடுத்திட்டாருன்னா நான் தான் இந்த உலகத்திலேயே சுண்ணாவை பின்பற்றக்கூடியவன் அப்படிங்கக்கூடிய ஒரு விதப்பு நமக்கு வந்து விட்டது. நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, இந்த மாதிரியான அமல்கள் எல்லாம் நம்மளை பக்குவப்படுத்தி நாம சொர்க்கத்தை அடைந்து விட்டோம். நமக்குள்ள யாரோ சொல்லியிருக்கிறாங்க, நீ ஒரு உமர், நீ ஒரு அபூபக்கர். அபூபக்கர் தானும் உமர் தானும் என்ன செஞ்சாங்க, கடைசி வரைக்கும் இஸ்திக்ஃபார்ல இருந்தாங்க. ஆனா நமக்குள்ள எது சொல்லிச்சோ தெரியல, நாமெல்லாம் உமராக மாறிவிட்டோம். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு சொர்க்கத்தில் கோட்டை இருக்கின்றது என்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாக்குறுதி கொடுத்தார்கள். உமரே, உங்களுடைய கோட்டையை நான் பார்த்தேன் என்று. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உம்மத்தி உம்மத்தி என்று சொன்னார். என்னுடைய உம்மத்தே, என்னுடைய உம்மத்தே, என்னுடைய மரணத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய வழிகேட்டை சந்திக்க போகிறீர்களே, என்ன செய்ய போறீர்கள் என்ற பயத்தில் இருந்தார்கள். உங்களுக்கு வகை வந்து விடுமே, உலக ஆசை வந்து விடுமே, மரணத்துடைய அச்சம் வந்து விடுமே என்று நம்ம என்னுடைய தொடர்பாகவும் உங்களுடைய தொடர்பாகவும் தினமும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழுது புலம்பி துஆ செய்து கொண்டிருந்தார்கள். உமரை பற்றியோ அபூபக்கரை பற்றியோ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த கவலையும் இல்லை. அவர்கள் சொர்க்கம் செல்வார்கள். உமர் ஃபில் ஜன்னா, அபூபக்கர் ஃபில் ஜன்னா, உஸ்மான் ஃபில் ஜன்னா, அலி ஃபில் ஜன்னா என்று ஜன்னத்துக்காக வாக்களிக்கப்பட்ட மக்கள் அவர்கள் அழுது கொண்டிருந்தார்கள். எந்த வாக்குறுதி நமக்கு கிடையாது. இன்னைக்கு நான் மௌத்தானோன்னா அல்லாஹ்வினால் நான் அருள் செய்யப்படுவனா இல்லையா என்பதை பற்றி உள்ள எந்த வாக்குறுதியும் நமக்கு அளிக்கவில்லை. ஆனா ஏதோ ஒன்று நமக்குள்ள சொல்லிட்டு இருக்குது, என்னன்னா நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன். இப்படியான நம்பிக்கையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா விரும்பவில்லை. எப்படி நம்புறது தெரியுமா? பைனர் ரஜா வல் ஹவுஃப், நம்பிக்கையும் அதற்கு தகுந்த மாதிரியான பயமும் நமக்கு இருக்கணும். ஒருவேளை போகலனா, ஒருவேளை நான் மன்னிக்கப்படலைன்னா, சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களுக்கு இருந்த மாதிரி. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை
பார்ப்பதையே தன்னுடைய ஆன்ம திருப்தியாக நினைத்தார்கள். டெய்லி பார்க்கிறதையே. ஒரு இடத்துல அவங்க போய் பார்ப்பாங்க. சௌபான் யாரு? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விடுவிக்கப்பட்ட ஒரு அடிமை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னைக்கு இல்ல, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லையே, மரணிச்சிட்டாங்களோன்னு அழ ஆரம்பிச்சிடறாங்க. அழுகுறாங்க, அழுது கொண்டே இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வர்றாங்க. யா சௌபான், ஏன் அழுகுறீங்கன்னு கேட்கிறாங்க. சௌபான் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ், நீங்க மரணிச்சிட்டீங்களோன்னு நினைச்சு அழுத. நீங்க மரணிச்சிட்டீங்கன்னா உங்களை நான் பார்க்க முடியாத. தினமும் உங்களை பார்க்கதை நான் மகிழ்வாக இருக்கிறேன். என்னுடைய உள்ளம் அதற்கு அமைதியாகுது. ஆனா உங்களை பார்க்கலன்னா நான் என்ன செய்வேன்? நீங்களெல்லாம் அம்பியாக்களோடு இருப்பீங்க, நபிமார்களோடு இருப்பீர்கள். ஆனா நாங்களும் சாதாரணமான மக்கள். ஒருவேளை நாங்க சொர்க்கத்தினுடைய இறுதி பகுதியில் இருப்போம், சொர்க்கத்தினுடைய முதல் ஸ்டேஜ்ல இருப்போம். நீங்க மேல இருப்பீங்க, உங்களை நான் பார்க்க முடியாது சொல்லிட்டு சொன்னாங்க. ஒருவேளை நாங்க சொர்க்கம் செல்லணும்னா அதுவும் கன்ஃபார்ம் இல்லையே, நாங்க நரகம் போயிட்டோம்னா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தினுடைய அரவணைப்பில் அவங்களுடைய தர்பியாவில் வாழ்ந்தவருடைய வார்த்தையை யோசிங்க. நம்மளுடைய அப்படி ஒண்ணு நம்ம கிட்ட நம்மளுடைய வாழ்க்கையில வந்திருக்குதா? ஒருவேளை நான் நரகம் போயிட்டேன்னா அப்படிங்கிற வார்த்தையே கிடையாது. சரி, நரகத்தெல்லாம் விட்டுருங்க, ஒருவேளை நான் மௌத்தாயிட்டேன்னா அது கூட வராது. ஏன் இதெல்லாம் இப்ப பேசுறீங்க? மௌத்த பத்தில இப்ப பேசாதீங்க. இதுதான் நம்மளுடைய நிலைமை. அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். துஆ என்பது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வ இதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீப். சுப்ஹானல்லாஹ், இந்த ஆயத்தை பாருங்க. வ இதா சஅலக இபாதி, என்னுடைய இபாதுகள் எப்பொழுது உங்களிடம் கேட்கிறார்களோ, எப்பொழுதெல்லாம் என்னை பற்றி என்னுடைய அடிமைகள் என் மீது அன்பு வைத்து ரப்புல் ஆலமீனை பற்றி கேட்கிறார்களோ, என்னை பற்றி கேட்கிறார்களோ, ஃபஇன்னி கரீப், சொல்லுங்க, அவங்களுக்கு நெருக்கமாக நான் இருக்கின்றேன். சுப்ஹானல்லாஹ். உஜீபு தஅவத தாஇ இதா தஆன். யாரெல்லாம் என்னுடைய நெருக்கத்தை உணர்ந்து துஆ செய்கிறார்களோ அவர்களுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்வேன். எப்படியாக இருந்தாலும் சரி, எவ்வளவு நெருக்கடியாக இருந்தாலும் சரி, அது பொருளாதார நெருக்கடியாக இருந்தாலும் சரி, உறவுக்குள்ள பிரச்சனைகளாக இருந்தாலும் சரி, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நெருக்கடிகளையும் நான் நீக்குவேன். மறுமையில் அவர்களை சொர்க்கத்தில் வைத்து அழகு பார்ப்பேன். எல்லா துஆக்களையும் நான் ஏற்றுக்கொள்வேன். அவர்கள் துஆ செய்யும், நான் பக்கத்தில் இருக்கின்றேன், நான் கேட்டுக்கொண்டிருக்கின்றேன் என்கின்ற விருப்பத்தோடு துஆ செய்தால் அதை ஏற்றுக்கொள்வேன். ஃபல்யஸ்தஜீபு லீ வல்யுமினு பி லஅல்லஹும் யர்ஷுதூன். நிச்சயமாக அவர்களுடைய துஆக்களை நான் ஏற்றுக்கொள்வேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிப் லக்கும். உங்களுடைய ரப்பு சொல்கின்றான், உங்களுடைய துஆக்களை ஏற்றுக்கொள்வேன் என்று. இங்க இன்னொரு மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, சகோதரர்களே, சரி துஆ கேட்கறது ரைட், ஓகே ஃபைன், துஆ கேட்போம். யார்கிட்ட துஆ கேட்கிறோம்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா, ரைட். அல்லாஹ்னா யார்? மன் ஹுவ அல்லாஹ். சரி, இப்ப இந்த கிரவுட்ல நான் ஒரு நிமிஷம் டைம் தந்து மன் ஹுவ அல்லாஹ் அப்படின்னு உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்டு, இன்ஷா அல்லாஹ் எனக்கு ஒரு ஹோப் இருக்குது, நீங்க பதில் சொல்லிடுவீங்க. ஆனா பதில் எப்படி இருக்கணும்னா குர்ஆனில இருந்தும் சுன்னாவில இருந்து இருக்கணும். குர்ஆனிலிருந்தும் சுன்னாவிலிருந்தும் ஆயத்துகளை சொல்லி மன் ஹுவ அல்லாஹ் என்கின்ற கேள்விக்கு பதில் சொல்லக்கூடியவர்கள் எத்தனை பேர் என்று பார்த்தால், இஸ்லாத்தை பிராக்டிஸ் பண்ணக்கூடிய பிராக்டிசிங் முஸ்லிம், டெய்லி தொடக்கூடியவர்கள் கூட அல்லாஹ் யார், அவனுடைய பெயர்கள் என்ன, அவனுடைய பண்புகள் என்ன, அவனுடைய ஆற்றல் என்ன, அல்லாஹ்வுக்கும் எனக்குமான தொடர்பு என்ன, இதை பற்றி எல்லாம் தெரியாதவர்களாக இருக்கிறோம். எப்படி அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நேசிக்க முடியும்? எப்படி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவதை கேட்க முடியும்? அல்லாஹ்வை நேசிச்சாதானே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லக்கூடிய வார்த்தைகளை கேட்க முடியும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நேசிச்சாதானே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை நாங்க கட்டுப்பட முடியும். அல்லாஹ்னா நமக்கு யாருமே தெரியாது. அன்பானவர்களே, இல்ம், கல்வி என்பது அடிப்படையில 3 அம்சங்களை கொண்டது. மஅரிஃபத்துல்லாஹ் வ மஅரிஃபத்துன் நபி வ மஅரிஃபத்து தீனுல் இஸ்லாம். 3 அடிப்படைகளை கொண்டது. ஒன்று, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை பற்றி உள்ள கல்வி, அல்லாஹ்வை அறிவது. ஒரு முஸ்லிம் அல்லாஹ்வை அறியவில்லை என்றால் அவரால் தொழ முடியாது, சரியா தொழ முடியாது. நமக்குள்ள நிறைய பிரச்சனைகள் இருக்கு, குஷு நமக்கு இல்லை, ஏன்னா நம்ம அல்லாஹ்வை அறியல. நம்மளுடைய தொழுகை சரியில்லை, விட்டு விட்டு தொழுறோம், ஏன்னா நம்ம அல்லாஹ்வை அறியல. நம்மளுடைய சுஜூது ருக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்கு, அல்லாஹ்வை அறியல. சில பேருடைய சுஜூது ருக்கு ரொம்ப ஃபாஸ்டா இருக்குல்ல, காரணம் என்ன? அல்லாஹ் என்னை பார்த்திருக்கிறான் அப்படிங்கக்கூடிய நம்மளுடைய இல்ம் இல்ல. சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய அர்த்தம் என்ன? அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அப்படின்னா என்ன? யாரை நாம புகழ்கின்றோம்,
யாரை நாம துதிக்கின்றோம்? அர் ரஹ்மானுர் ரஹீம், இது யாருடைய பண்பு? மாலிகி யௌமித்தீன், இது அல்லாஹ்வா இல்லையா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய பண்பா? எது பற்றியும் நமக்கு தெரியாது. இய்யாக நஅபுது வ இய்யாக நஸ்தஈன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மட்டுமே நாங்கள் தொழுகின்றோம், வணங்குகின்றோம், அவனிடம் மட்டுமே துஆ செய்கின்றோம். ஆனா அல்லாஹ்வை பத்தி நமக்கு தெரியாது. இது மிக மிக முக்கியமான சிக்கல். அல்லாஹ் நம்மளை பாதுகாக்கும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஹதீஸை சொன்னார்கள். அத்துஆ ஹுவல் இபாதா என்று சொன்னார்கள். துஆ என்பதுதான் இபாதா என்றார். இபாதத்தினுடைய அடிப்படை அன்வாவுல் இபாதா என்று சொல்வார்கள். துஆக்களுடைய இபாதத்தினுடைய வகைகள். அதுல மிக முக்கியமானது அடிப்படையானது துஆ. அந்த துஆ ஒரு மனிதனிடம் இல்லை என்றால் இபாதா அவனிடம் கிடையாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஆ ஒரு இபாதா சொல்லிட்டு சும்ம கரஅ வகால ரப்புக்கும் உதுஊனி அஸ்தஜிபு லக்கும், பிறகு இந்த வசனத்தை ஓதினார்கள். அல்லாஹ் சொல்றான் இல்லையா, வகால ரப்புக்கும் உதுஊனி, உங்களோட ரப்பு கிட்ட, உங்களை உருவாக்கியவன் கிட்ட, உங்களுக்கு உருவம் அளித்தவன் கிட்ட, உங்களுக்கு மூச்சு காற்றை கொடுத்தவன் கிட்ட, உணவு குழாயை உணவுக்காக தயாரித்தவன் கிட்ட, அந்த உணவு உங்களுடைய உடலுக்குள்ள போகும்போது அந்த செரிமானத்தை ஏற்படுத்தக்கூடியவன் கிட்ட, உங்களை நிம்மதியாக மூச்சு காற்றை சுவாசிக்க வைக்கக்கூடிய உங்களுடைய ரப்பு கிட்ட நீங்க துஆ செய்யுங்க. உங்களை படைத்தவன் கிட்ட, உங்களுடைய உருவாக்கியவன் கிட்ட நீங்க துஆ செய்யுங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுடைய துஆவை ஏற்றுக்கொள்வான் என்கின்ற இந்த வசனத்தை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதுனாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை புரிந்தவர்கள் இந்த வசனங்களை புரிந்து கொள்வார்கள், இதனுடைய ஆழத்தை புரிந்து கொள்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீனை பற்றி விசுவாசம் சொன்னாங்க, இன்னல்லாஹ ஹய்யுன் கரீமுன், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால் கருணை உள்ளவனாக இருக்கின்றான், நித்திய ஜீவனாக இருக்கின்றான். யஸ்தஹயி இதா ரஃபஅ الرجل இலைஹி யதைஹி அன் யருத்துஹுமா ஸிஃப்ரன் خائبتين. لا إله إلا الله. أشهد أن لا إله إلا الله. أشهد أن محمدا رسول 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 الله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الصلاة. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. حي على الفلاح. لا حول ولا قوة إلا بالله. الله أكبر الله أكبر. الله أكبر الله أكبر. لا إله إلا الله. لا إله إلا الله. صلى الله عليه وسلم. ما شاء الله. غرب. بسم الله الحمد لله والصلاة والسلام على رسول الله وبعد. So
அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எப்படிப்பட்டவனாக இருக்கின்றான் என்றால், அல்லாஹ்வுடைய அடிமைகள் 2 கைகளை தூக்கி அல்லாஹ் ரப்பல் ஆலமீனிடம் துஆ செய்தால் அந்த கைகளை அல்லாஹ் பூஜ்ஜியத்தோடு ஒன்றும் இல்லாமல் அனுப்புவதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வெட்கப்படுகின்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம்முடைய துஆக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடியவன். அப்போ இஹ்லாஸுக்கு அடிப்படையான முதலாவது மிக முக்கியமான விஷயம் துஆ. அல்லாஹ் உனக்காக வாழக்கூடிய ஒரு வாழ்க்கையை தான்னு நாம சுஜூதுல துஆ செய்தே ஆகணும். அந்த துஆ ரொம்ப ரொம்ப முக்கியமான துஆ. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இஹ்லாஸை நமக்கு தந்து விட்டான் என்றால் நம்முடைய அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படும். அமல்கள் ஏற்றுக்கொள்ளப்படுவதற்கு 2 நிபந்தனைகள் இருக்கின்றது. யாரா சொல்லுங்க இன்ஷா அல்லாஹ். 2 நிபந்தனைகள். வெரி குட் மாஷா. ஓகே ரஹ்மான் பாரக்கல்லாஹு ஃபீக். இஹ்லாஸ் வ இத்திபா. ஒரு அமல்ல இஹ்லாஸ் இருக்கணும், அல்லாஹ்வுக்காக இருக்கணும். இத்திபா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்பற்றி இருக்கணும். ஹைர். நம்மளுடைய வாழ்க்கையில இது ஒவ்வொரு நொடியும் இருந்துச்சுன்னா, சிலருடைய வாழ்க்கையில நீங்க பாத்தீங்கன்னா சாதாரணமாக அல்லாஹ் கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. அப்படி நம்ம ஆகணும். சாதாரணமா அல்லாஹ் இவருக்கு பொருளாதாரத்துக்குரிய அல்லாஹ், ஏதோ அல்லாஹ் ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்டு மாதிரி சாதாரணமா பேசுவாங்க. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படியான ஒரு நெருக்கத்தை எதிர்பார்க்கிறான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட நாம நெருங்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் நாம துஆ செய்யணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, 2வது ரொம்ப முக்கியமான விஷயம் என்னன்னா, அல்லாஹ்வை தியானிப்பது, திக்ர் செய்வது. ரொம்ப ரொம்ப அடிப்படையில ரொம்ப முக்கியமான விஷயம். இதுவும் நமக்கெல்லாம் தெரியும். அல்லாஹ்வை திக்ர் செய்யறதெல்லாம் பெரிய விஷயமா? பெரிய விஷயம், மிக பெரும் விஷயம். ஒரு வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை புரட்டக்கூடிய விஷயம். சரி, நிறைய விஷயங்கள் இதுல இருக்கு. நான் அடிப்படையான கேள்விகள் சொல்ல முடியாது. உங்ககிட்ட இருந்து நான் ஒரு தெளிவை நான் எதிர்பார்க்கிறேன். உங்கள எத்தனை பேர் காலை மாலை திக்கரை தொடர்ந்து செய்வீங்க? ஆண்கள் செய்வது கை தூக்கலாம். காலை மாலை திக்கரை தொடர்ந்து செய்யக்கூடியவர், காலை திக்கரை தொடர்ந்து செய்யக்கூடியவர். எனக்கு தெரிஞ்சு ஒரு 24 திக்கர் இருக்கும்னு நினைக்கிறேன். 24க்குள்ள இருக்கும். யார் அதை தொடர்ந்து செய்யலாம்? சரி, யார் தொடர்ந்து சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓதுகிறார்? காலையில ஒரு முறை, ஈவினிங் ஒரு முறை. சரி, எத்தனை பேருக்கு சய்யிதுல் இஸ்திக்ஃபார் தெரியும்? ஒருத்தவங்க மாஷா அல்லாஹ். சய்யிதுல் இஸ்திக்ஃபார் பெண்கள் செய்யறது ஒரு 4 பேர் கை தூக்கியிருக்காங்க. ஆண்கள் செய்யறது ஒரு கை தூக்குனா சய்யிதுல் இஸ்திக்ஃபார் கேட்கிறார். அப்ப நான் கையை தூக்கல. சய்யிதுல் இஸ்திக்ஃபார் யாருக்கெல்லாம் தெரியும்? யாரையும் இங்க கேவலப்படுத்தல, நானும் பெரிய அப்படிலாம் ஒண்ணும் இல்லை, அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது. மறக்கக்கூடியவர்கள் தான் எல்லாரும். இந்த செஷன்ல ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறது தான். காலை மாலை திக்கரை நான் மறந்துருக்கிறோம், அவ்வளவுதான். எல்லாருக்கும் தெரியும். காலை மாலை திக்கர் ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. அதாவது மனப்பாடம் செய்வதற்கோ அதை பிராக்டிஸ் பண்றதுக்கோ பெரிய கஷ்டமான ஒண்ணும் கிடையாது. ஆனா நம்ம செய்ய மாட்டோம். ஏன்? அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் 1 கோடி ரூபாய் யாரும் தர போறாங்களா? அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே எக்ஸாம்ல பாஸ் ஆக போறோமா? அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் உடனே நான் நினைச்சிட்டு இருக்கக்கூடிய பைக்ல போறேனா? அதை செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் இந்த மாதிரியான உலக பெனிஃபிட் கிடைக்குதா? இல்லையே. அப்ப ஏன் செய்யணும்? அப்ப காலை மாலை திக்கரை செய்யாதவர்கள் இந்த சமூகத்துல 98 விழுக்காடுகள் இருக்கிறார்கள். 2 விழுக்காட்டுக்கு தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இல்லா மன் ரஹிம ரப்பு, அல்லாஹ் ரஹ்மத் செய்திருக்கிறான். காலை மாலை திக்கரை ஒழுங்காக ஓதக்கூடிய ஒரு விஷயம். இப்போ காலையில சய்யிதுல் இஸ்திக்ஃபாரை ஓதியவருக்கு மாலையில மரணம் வந்துருச்சுன்னா எங்க போறாரு? மாலைக்குள்ள மரணம் வந்துருச்சுன்னா சொர்க்கம். இது தெரியுதா இல்லையா நமக்கு? அப்ப அது சொர்க்கத்தினுடைய டிக்கெட். அல்லாஹும்ம அன்த ரப்பி லா இலாஹ இல்லா அன்த் خلقتني وانا عبدك وانا على عهدك ووعدك ما استطعت اعوذ بك من شر ما صنعت ابوء لك بنعمتك علي وابوء بذنبي فاغفر لي فانه. இதை ஓதிட்டா இன்ஷா அல்லாஹ் நாளைக்கு நாம ஃபஜருக்குள்ள மரணிச்சிட்டோம்னா எங்க போவோமா? சொர்க்கத்துக்கு. இதை விட என்ன வேணும் நமக்கு?
திக்ருடைய பவர் இதுதான். சிம்பிளா சொல்லணும்னா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஒரு முறை இந்த மாதிரி சஹாபாக்கள் கூடி இருக்கும்போது சொன்னாங்க, அலா உனப்பியுக்கும் பிகைரி அமாலிக்கும் வ அஸ்காஹா இன்த மலிகிக்கும் வ அர்ஃபஅஹா ஃபீ தரஜாத்திக்கும். உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் கற்றுத்தரவா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் அது பரிசுத்தமானது, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடம் உங்களுடைய தரஜாக்களை உயர்த்தக்கூடியது, இப்படியான ஒரு அமலை உங்களுக்கு நான் சொல்லி தரட்டுமா என்று கேட்கிறார்கள். கேட்டுட்டு சொல்றாங்க, அந்த அமலை பத்தி சொல்றாங்க, وَخَيْرٌ لَكُمْ مِنْ إِنْفَاقِ الذَّهَبِ وَالْوَرْقِ وَخَيْرٌ لَكُمْ مِنْ أَنْ تَلْقُوا عَدُوَّكُمْ فَتَضْرِبُوا أَعْنَاقَهُمْ وَيَضْرِبُوا أَعْنَاقَكُمْ. தங்கங்களை அல்லாஹ்வின் பாதையில செலவழித்ததை விடவும், தங்கங்களை தண்ணியா சதக்கா செய்வதை விடவும், வெள்ளிகளை சதக்கா செய்வதை விடவும், போர்க்களத்துல அல்லாஹ்வுடைய எதிரிகளுக்கு முன்னாடி போர்க்களத்துல சண்டை போட்டு அவருடைய கழுத்தை வெட்டுவதை விடவும், அந்த சண்டையில உங்களுடைய கழுத்துக்கள் வெட்டப்பட்ட ஷஹாதத்தை விடவும் ஒரு நல்ல அமலை, சிறந்த அமலை உங்களுக்கு நான் கற்றுத்தரவான்னு கேட்டாங்க. சஹாபாக்கள் நம்மள மாதிரிலாம் இல்லை, உடனே அந்த அமலை செய்வோம் அப்படிங்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் உடனே கற்றுத்தாங்க அப்படின்னு கேட்கிறாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கால திக்ருல்லாஹி தஆலா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வது, காலை மாலை திக்ர் செய்வது என்பது தங்கத்தை சதக்கா செய்வதை விடவும் சிறந்தது. காலை மாலை திக்ர் செய்வது என்பது, அல்லாஹ்வை நினைவு கூறுவது என்பது வெள்ளிகளை சதக்கா செய்வதை விடவும் சிறந்தது. காலை மாலை திக்ர் செய்வது என்பது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக போர்க்களத்திலிருந்து போரிட்டு மரணிக்கதை விடவும் சிறந்த அமலாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதிவு செய்றாங்க. ஆனா நம்மளுடைய நிலை என்ன? காலை மாலை திக்ர் ஓதுமா? இல்ல. செய்யுதுல் இஸ்திக்ஃபார் ஓதுமா? இல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய நிலை என்ன? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வை திக்ர் செய்யாத நிலையில் அவர்கள் இல்லை, திக்ர் செய்து கொண்டே இருப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மா அமில ஆதமியும், ஆதமுடைய மக்களுடைய அமல்களிலேயே பத்தன் அன்ஜாலஹு மின் அதாபில்லாஹ், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதாபிலிருந்து பாதுகாக்கக்கூடிய அமலாக ஒரு அமல் இருக்குமே ஆனால், ஆதமுடைய பிள்ளைகள் நம்மளுடைய அமல்கள்ல ஒரு அமல் அல்லது அமல்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுடைய அதாபிலிருந்து நம்மை பாதுகாக்கமையாக இருந்தால் அது திக்ருல்லாஹ், அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த அமல் தான் என்று சொல்றாங்க. அல்லாஹும்ம அஇன்னி அலா திக்ரிக் வ ஷுக்ரிக் வ ஹுஸ்னி இபாதத்திக் யா முஆத் அனா உஹப்புக். நான் உங்களை விரும்புகின்றேன், உங்களை நேசிக்கின்றேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆத் சொல்றாங்க. சொல்லிட்டு சொல்றாங்க, நான் ஒரு துஆவை கற்று தரேன், ஒவ்வொரு எதுல ஓதும் தொழுகைக்கு அப்புறம் மாஷா அல்லாஹ் இதை ஓதும். அது என்ன சொல்லுது? யா அல்லாஹ், உன்னை திக்ர் செய்யக்கூடிய ஒன்றுக்கு உதவி செய். அல்லாஹ்வை திக்ர் செய்தால் அனைத்தும் கிடைச்சிடும். நம்முடைய வாழ்க்கையில இருக்கக்கூடிய எல்லா போராட்டங்களும் பிரச்சனைகளும் அல்லாஹ்வினால் தீர்க்கப்பட்டுச்சுன்னா யாருதான் அந்த பிரச்சனையை நமக்கு கொண்டு வர முடியும்? இந்த சமூகம் மிகப்பெரிய பிரச்சனைகளை உள்ளாக்கப்பட்டிருக்கா இல்லையா? அந்த பிரச்சனைகள்லாம் லிஸ்ட் போட்டோம்னா இன்னும் எனக்கு ஒரு 2 மணி நேரம் வேணும். பல ரீதியான பிரச்சனைகளை நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம். அது பலஸ்தீனாக இருக்கட்டும் அல்லது வேற எந்த பகுதிகளாகவும் இருக்கட்டும், பல ரீதியான பிரச்சனைகளை சந்தித்து கொண்டிருக்கிறோம். இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரே தீர்வு அல்லாஹ்விடமிருந்து வரக்கூடிய நசுர், உதவிதான். இந்த உதவியை பெற்றுத்தரக்கூடிய ஒற்றை ஆயுதம் அல்லாஹ்வை தியானிப்பதுதான், அல்லாஹ்வை மறக்காமல் இருப்பதுதான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனு ذ்குருல்லாஹ ذிக்ரன் கதீரா. இப்னு அப்பாஸ் அல்லாஹ் சொல்றாங்க, அல்லாஹ்வை திக்ர் செய்வது, அல்லாஹ் சொல்றான், ஈமான் கொண்டவர்களே அல்லாஹ்வை திக்ர் செய்யுங்கள் அதிகமாக. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய இந்த அமல் என்பது எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுக்கும் உட்பட்டது அல்ல, எந்த டைமுக்கு உட்பட்டது அல்ல, ஒரு குறிப்பிட்ட நேரம் அல்ல. இதற்கு எல்லா நேரத்திலும் எல்லா நிலைகளிலும் அல்லாஹ்வை நம்மால் திக்ர் செய்ய முடியும். ஒரு சுப்ஹானல்லாஹ் நமக்காக மரம் வெட்டப்படும் சொர்க்கத்துல, ஒரு அல்ஹம்துலில்லாஹ் நமக்காக மரம் வெட்டப்படும் சொர்க்கத்துல. நாம வாழ்க்கையில, இந்த உலக வாழ்க்கையில அல்லாஹ்வை நேசிப்பது உண்மையாக இருந்தால் அல்லாஹ்வை தியானிக்கக்கூடிய ஒரு பண்பு நமக்கு வரும். நாம் அந்த உலக வாழ்க்கையில ஒரு போலியான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொடுக்கின்றோம் என்றால் 40 வருஷம் 50 வருஷம் வாழ்ந்து மடிந்து செத்துருவோம்.
இப்படிதான் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ சாப்பிட்டோம் வந்தோம் போனோம் நம்ம நினைச்சிட்டு இருக்கிறோம்னா, ஏதோ ஒரு வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறோம்னா திக்ரை மறந்து விடுவோம். இதுதான் ரொம்ப உண்மையானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சிஃபத்துல் முஃமினாக சொல்றான். முஃமினுடைய பண்பு என்ன? அல்லதீன யذكرون الله قياما وقعودا على جنوبهم ويتفكرون في خلق السماوات والارض ربنا ما خلقت هذا باطلا. எத்தனை பேர் டூர் போறது ஆசையா இருக்கு? வருஷம் வருஷம் எக்ஸ்கர்ஷன் போகணும், டூர் போகணும்னு எத்தனை பேர் நம்ம ஆசைப்படுவோம்? ஊட்டி, கொடைக்கானல், மலேசியா, சிங்கப்பூர். யாருமே கை தூக்கல. யாருமே ஆசை? நான் கை தூக்கல. எனக்கு ஆசைப்படுறேன். யாருக்குமே ஆசை இல்லையா? மஷா அல்லாஹ் எல்லாருக்கும் இருக்கு. வேற யாருக்கெல்லாம் இருக்கு? எல்லாரும் இருக்கா? இல்ல பின்னாடி யாருக்குமே ஆசை இல்லையா? இந்த சைடு யாருக்குமே ஆசை இல்லையா? மஷா அல்லாஹ் புரிஞ்சிக்கவே முடியல. வீட்டுக்குள்ளேயே இருந்து ஃபித்னாவா இருக்குது, பெசா வீட்டுக்குள்ளேயே இருந்துரும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? அதுவும் நல்லதுதான். அது உண்மையா இருந்தா ஓகே. ஆனா நிறைய பேருக்கு நமக்கு ஆசை இருக்கு இல்லையா? எக்ஸ்கர்ஷன் போறோம், அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்க்குறோம். இடையில ஒரு தப்பான செயலை செஞ்ச அல்லாஹ்க்கு பிடிக்காத ஒரு விஷயத்த, சரியா, அதை நம்ம சொன்ன டைம் ஆகும். ஏங்க இதை செஞ்சீங்க அப்படின்னு நம்ம கேட்கும்பொழுது, எக்ஸ்கர்ஷன் போயிருக்கோங்க, டூருக்கு, அங்கேயும் போய் இவ்வளவு பேணுமா அப்படிலாம் ஒரு லிபர்ட்டி இல்லையா? அந்த இடத்துல மட்டும் ஒரு எக்ஸ்கியூஸ் பண்ணக்கூடாதா? டூர்னாலே ஒரு எக்ஸ்கியூஸ் தான். டூருக்குன்னு பஸ்ல ஏறிட்டோம்னா மார்க்கத்தை கழட்டி வச்சுட்டு, தொழுகையை கழட்டி வச்சுட்டு, குரானை கழட்டி வச்சுட்டு, திக்கரை கழட்டி வச்சுட்டு தான் ஏறும். நான் சொல்றது உண்மையா இல்லையா? உண்மையா இல்லையா? உண்மை இல்லையா? உண்மைதானே? மிரட்டி தர உங்ககிட்ட ஆன்சர் ஆகிட்டேன். உண்மையாக இருந்தா நம்ம தப்பு பண்றோமா இல்லையா? ஆனா முஃமின்கள் என்ன செய்வாங்களா? அல்லாஹ்வுடைய படைப்புகளை பார்க்கும் பொழுது ரப்பனா மா கலக்த ஹாதா பாத்திலா, ஒரு பெரிய மலையை பார்க்கிறோம், கடலை பார்க்கிறோம், அழகை பார்க்கிறோம். இதெல்லாம் பார்க்கும் பொழுது அவங்க என்ன சொல்லுவாங்களா? நரகத்துடைய பயம் அவங்களுக்கு வந்துருமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இவ்வளவு பிரம்மாண்டமான படைப்புகளை படைத்து, மலையை படைத்து, மரங்களை படைத்து, செடி கொடிகளை படைத்து அல்லாஹ் நம்மளை வாழ வைத்திருக்கின்றான். வானத்தை உயர்த்து, மலைகளை பொழிந்து, புற்பூண்டுகளை உருவாக்கி, சாப்பாடு நமக்கு தந்திருக்கிறான், உணவளித்திருக்கிறான். நம்ம என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம்? எவ்வளவு ஹராமான விஷயத்தை செஞ்சுட்டு இருக்கிறோம். இங்க இருந்து டூருக்கு போறோம், வேன்ல ஏறுறோம், ஃபுல்லா மியூசிக் தான். இசை கூடுமா கூடாதா? அது பெரிய டிஸ்கஷன் இன்னைக்கு, அப்படிதானே? ரைட், கூடும் அப்படின்னு சொல்றவங்க தான் அதிகமான பேர் இருக்கிறாங்க. அல்லது கூடும் அப்படிங்கக்கூடிய உள்ளத்தில் இருக்கக்கூடியவர்கள், கூடாதுங்கிறத வெளியில சொல்லிட்டு ஏதோ ஒரு வகையில கூடும், என்ன பண்றது? கொஞ்ச நேரம் கேட்போம், டிஸ்கஷன். எல்லாம் பாதுகாக்கணும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இதெல்லாம் செஞ்சா நம்முடைய உள்ளம் அமைதியாகுமா, இஹ்லாஸ் வருமானா? வரவே வராது. அல்லாஹ்வை திக்ர் செய்யக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்கும். அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்களுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை திக்ர் செய்வதன் வழியாக உள்ளம் அமைதியாகும். அலா பிதிக்ரில்லாஹி தத்மஇன்னுல் குலூப். 5 நிமிஷம் முடியும். பரக்கல்லாஹு ஃபீக். உங்களுக்கு ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா ஓகேவா? ஓகே தானே? கோவிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஈமான் கொண்டவர்களுடைய பண்பை பற்றி பேசும்போது சொல்கிறான், அல்லதீன ஆமனு வ தத்மஇன்னு குலூபுஹும் பிதிக்ரில்லாஹ். ஈமான் கொண்டவர்கள் உள்ளத்தில் அல்லாஹ் என்று சொன்னால் அமைதி அடைவார்கள். நமக்கு அப்படி ஒரு அமைதி வந்துருச்சுன்னா நம்மளுடைய உள்ளத்தில் ஈமான் இருக்குது. அப்படி அமைதி வரலன்னா, உதாரணத்துக்கு ஒரு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிறார், இத்தகுல்லா யாஃபி, அல்லாஹ்க்கு பயந்துங்க, அதை விட்டுருங்கன்னு சொல்லி சொன்னா, எங்களுக்கு தெரியாதாங்க அல்லாஹ்க்கு பயப்படுறது இல்லைன்னா, எங்களை விட எல்லாம் மார்க்கத்தை பின்பற்ற யாரா இருக்காங்களான்னு ஒருவர் கேட்டாருன்னா உள்ளத்துல ஒண்ணும் இல்லைன்னு அர்த்தம். இத்தகுல்லா, அல்லாஹ்க்கு நீங்க பயந்து கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அப்படியே ஸ்டாப் பண்ணிட்டு, நான் செஞ்சது தப்பு, அல்ஹம்துலில்லாஹ் நீங்க நினைவு கூர்ந்தீங்க அப்படின்னு யார் கடந்து போவார்களோ, யார் நினைவு கூறப்பட்டால் அல்லாஹ்வுக்கு பயப்படுவார்களோ, அல்ஹம்துலில்லாஹ் அப்படிதான், அப்படிப்பட்ட உள்ளத்தில் உடையவர்கள் தான் உண்மையான ஈமானுடையவர்கள் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்மை பாதுகாக்க வேண்டும். இன்னைக்கு நம்மளுடைய நிலை என்னங்கிறத நீங்க உணர்ந்தது. காலையிலிருந்து மாலை வரை அல்லாஹ்வை நாம நினைவு கூறக்கூடிய நாட்கள், காலங்கள் எவ்வளவு அப்படிங்கிறது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இந்த கூட்டம் போல் ஆகிவிடாதீர்கள். ஒரு கூட்டத்தை பத்தி அல்லாஹ் சொல்றான், இவங்கள மாதிரி மட்டும் ஆயிடாதீங்க, இவங்க எப்படி ஹர்பான், ரொம்ப மோசமானவர்கள், மிக மிக மோசமானவர்கள். வலா தகூனு கல்லதீன நஸுல்லாஹ ஃபஅன்ஸாஹும் அன்ஃபுஸஹும் உலாயிக ஹுமுல் ஃபாஸிகூன். இந்த கூட்டம் போல் ஆகிவிடாதீர்கள். இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் என்றால், அல்லாஹ்வை அவர்கள் மறந்தார்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா
இவர்களை மறந்தான். இவர்கள் தான் உண்மையில் கெட்டவர்கள், இவர்கள் தான் உண்மையில் அநியாயக்காரர்கள், இவர்கள் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை மறந்தவர்கள், படைத்த ரப்பை மறந்தவர்கள், படைத்த ரஹ்மானை மறந்தவர்கள், படைத்தவர் தந்திருக்கக்கூடிய அருட்கொடைகளை சுவைத்துக் கொண்டு நன்றி கெட்டவர்களாக வாழ்ந்தவர்கள், அல்லாஹ்வை மறந்தவர்கள் அவர்கள். இவர்கள் போல் நீங்கள் வாழ்ந்து விடாதீர்கள். அல்லாஹ் சொல்றான், யா அய்யுஹல்லதீன ஆமனூ லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் ஸிக்ரில்லாஹ். உங்களுடைய பொருளாதாரம், உங்களுடைய பிள்ளைகளும் அல்லாஹ்வை நினைவு கூறக்கூடிய இந்த உன்னதமான அமலிலிருந்து உங்களை திருப்பி விட வேண்டாம் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இப்படி எல்லாம் நமக்கு அட்வைஸ் பண்றான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தூதர் சொன்னாங்க, மஸலுல் லதீ யذ்குரு ரப்பஹு வல்லதீ லா யذ்குரு ரப்பஹு மஸலுல் ஹய்ய் வல் மய்யித். எந்த உள்ளம் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நினைவு கூறுகிறதோ அந்த உள்ளம் தான் உண்மையில் உயிர் உள்ள உள்ளம். எந்த உள்ளம் அல்லாஹ்வை மறந்து விட்டதோ அந்த உள்ளம் செத்த உள்ளம் என்பதை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. பண்பானவர்களே, திக்ர் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. சரி, இந்த மூணாவது விஷயத்துக்குள்ள போகிற சொற்பம் அப்படிங்கிறேன். நாம உறுதி எடுத்துக் கொள்ளக்கூடிய ஒரு மிக முக்கியமான விஷயம், இந்த சபையில் இருக்கக்கூடியவங்க உறுதி எடுக்கணும். காலை மாலை திக்ரை இன்ஷா அல்லாஹ் நான் நிச்சயமா ஓதுவேன் இனிமே இருந்து அப்படின்னு நம்ம உறுதி எடுக்குமா? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நான் உறுதி கூறுகின்றேன். சொல்லுங்க பாப்போம். சவுண்டே இல்லையே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்காக நான் உறுதி கூறுகின்றேன், இனிமேல் காலை மாலை திக்ரை நிச்சயமாக ஓதுவேன் இன்ஷா அல்லாஹ். ஜஸாக்கல்லாஹு கைர். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்துக்கு ஒரு அட்வைஸ் பண்ணார் இந்த காலை மாலை திக்ர் சம்பந்தமாக. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தஅவா செய்யும் பொழுது சில வேளைகள்ல தன்னோடு இருக்கக்கூடிய ஏழைகள் இருக்கிறாங்கல்ல, அவங்கள அந்த பணக்கார குஃபார்கள் வந்து பார்க்க விரும்ப மாட்டாங்க. அப்ப அவங்ககிட்ட தஅவா செய்யும் பொழுது இவங்க கூட இருக்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொஞ்சம் விரும்பாம இருந்தாங்க. அப்ப அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஸ்பிர் நஃப்ஸக மஅல் லதீன யதுஊன ரப்பஹும் பில் கதாவாத்தி வல் அஷி யுரீதுன வஜ்ஹ. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரே அடி அடிச்சான், நபியே நீங்க பொறுமையா இருங்க. யாரோட பொறுமையா இருக்கணும்? காலை மாலை திக்ரை, அல்லாஹ்வை காலையிலும் மாலையிலும் தியானிக்கக்கூடிய உங்களுடைய தோழர்களோடு நீங்கள் இருப்பதை நீங்கள் சந்தோஷப்படுங்க, அதில் நீங்கள் பொறுமையா இருங்க. அதை பத்தி மற்றதை பத்தி நீங்க கவலைப்படாது. காலை மாலை திக்ர் செய்வதோடு பொறுமையா இருங்கன்னு சொன்னாங்க. அப்ப காலை மாலை திக்ருக்கு அவ்வளவு பெரிய வெயிட்டேஜ் இருக்குதுங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். சரி, ரைட். மூணாவது ரொம்ப முக்கியமான விஷயங்க, குட் கம்பெனி. இஹ்லாஸ் நமக்கு வரணும்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு இருந்தே ஆகணும். நல்ல ஃப்ரெண்ட்ஸ் இல்லைன்னா நல்ல ஃப்ரெண்ட்ஸை தேடியே ஆகணும். அல்லாஹ் நமக்கு நல்ல ஃப்ரெண்ட்ஸை தரணும், ரொம்ப ரொம்ப முக்கியமானது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், வஸீகல் லதீன கஃபரு இலா ஜஹன்னம ஸுமரா. இந்த குஃபார்கள் என்ன பண்ணுவாங்கன்னா நரகத்தில் தள்ளப்படுவாங்க. எப்படியா? கூட்டம் கூட்டமா போவாங்க, எல்லா ஃப்ரெண்ட்ஸும் போவாங்க. இந்த உலகத்துல அல்லாஹ்வை நிராகரித்தவர்கள், அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாதவர்கள், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை தவிர மற்றவர்களை வணங்கியவர்கள் எல்லாம் கூட்டம் கூட்டமாக போவாங்க. வஸீகல் லதீன தகூ ரப்பஹும் இலா ஜன்னதி ஸுமரா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவுக்கு பயந்த கூட்டமும் கூட்டம் கூட்டமாக சொர்க்கத்துக்கு போகும். எப்படி அவர்கள் கூட்டம் கூட்டமாக நரகத்துக்கு போறார்களோ, இந்த உலகத்துல கூட்டம் கூட்டமாக சபைகள் அமர்ந்தவர்கள், இந்த உலகத்துல கூட்டம் கூட்டமாக கல்வியை கற்றவர்கள், இந்த உலகத்துல தஅவா செய்வதற்காக கூட்டம் கூட்டமாக அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை போய் சொன்னவர்கள், இந்த கூட்டம், இந்த ஃப்ரெண்ட்ஸ், இவங்க எல்லாம் எங்க போவாங்க? சொர்க்கத்துக்கு கூட்டமாக போவாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், யா வைலதா லைதனி லம் அத்தகில் ஃபுலானன் கலீலா. ஒருவர் வந்து அந்த மறுமை நாள்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முன்னாடி இருக்கும்போது கை சேர போடுவான். என்ன கை சேருன்னு தெரியுமா? இவனை போய் யாரையோ ஒரு ஆளை போய் நான் என்ன பண்ணிட்டேன்? ஃப்ரெண்டா எடுத்துட்டேனே, இந்த ஃபுலானை போய் நான் ஃப்ரெண்டா எடுத்துட்டேனே. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வாய்ப்பு தந்தாங்க நல்லவர்களோடு பழகுவதற்கு, நல்லவர்களோடு பேசுவதற்கு. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன்? இதை விட்டுட்டு கெட்டவர்களோடு நான் இருந்துட்டேனே அப்படின்னு எண்ணம் வரக்கூடிய அந்த சூழலுக்கு மனிதன் தள்ளப்பட்டு, யாழை சனி எனக்கு வந்த கேடு, என்னை நரகத்தில் தள்ளியவன் இந்த நண்பனாயிட்டேன்னு சொல்லுவான். அப்போ ஒரு நண்பன் சொர்க்கத்துக்கு இழுத்து செல்வான், நரகத்துக்கும் இழுத்து செல்வான் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும்.
ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, உன்னுடைய நண்பனுடைய தீன் அப்படிங்கிறது உன்னுடைய தீன் என்று சொன்னார்கள். உன்னுடைய நண்பன் எதை பின்பற்றுகிறானோ அதை நீ பின்பற்றக்கூடியவனாக இருக்கின்றாய் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நான் ஒருவரை உச்ச நண்பனாக தேர்ந்தெடுக்க விரும்பினால் அபூபக்கரை தேர்ந்தெடுப்பேன் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. அபூபக்கர் யார் என்று நமக்கு தெரியும், அவங்களுடைய இபாதா என்ன என்பது என்று நமக்கு தெரியும். அதுபோல் நாமும் தேர்ந்தெடுக்கணும். தொழுகைக்கு அழைக்கக்கூடிய நண்பனை நாம் தேர்ந்தெடுக்க வேண்டும். சினிமா தியேட்டருக்கு, மியூசிக்கு, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு அழைக்கக்கூடியவர்களுக்கு நாம நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். கல்வி சபையில் இணையக்கூடிய மனிதர்களோடு நாம் இணைந்து கொள்ள வேண்டும். இது சம்பந்தமாக நிறைய நம்ம பேச முடியும். ஒரே ஒரு வார்த்தையை நான் சொல்லி முடிக்கின்றேன். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இன்னல் ஹஸனாத்தி யுذஹிபுனஸ் ஸய்யிஆத், நிச்சயமாக தீமைகள் நன்மைகளால் அழிக்கப்படும். தீய நண்பர்கள் அப்படிங்கிறவங்க, தீய நண்பர்கள், அதாவது தீய சமூகம் அப்படிங்கிறது நல்ல சமூகத்தை உருவாக்குனாதான் அது சால்வ் ஆகும். தீய இளைஞர்கள் நல்ல இளைஞர்களை உருவாக்கப்பட்டால் தான் இன்னைக்கு கஞ்சா அது இதுன்னு இருக்குல்ல, இதுக்கெல்லாம் தீர்வு சிம்பிளா ஒண்ணுதான். என்னன்னா நல்ல இளைஞர்களை கண்டுபிடித்து அவங்களுடைய தோல்ல ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுக்கறதா. அதை தவிர எல்லாத்தையும் நம்ம வாழ்க்கை செய்வாங்க. அதை தவிர நல்லவர்களை கண்டுபிடிக்கிறது தவிர, நல்ல இளைஞர்கள்ட்ட போய் நீ தாவா செய்யும் சொல்றது தவிர மற்ற எல்லா கான்ஃபரன்ஸையும் பண்ணுவாங்க, மற்ற எல்லாத்தையும் செய்வாங்க. அல்லாஹ் சொல்றான், நிச்சயமாக நிச்சயமாக தவறுகளும் குற்றங்களும் குரோதங்களும் மோசடிகளும் நிச்சயமாக நன்மையை நாம் பிரச்சாரம் செய்யும் பொழுது அழியும், தீமை என்று அடையாளம் காட்டும் பொழுது அழியும் என்பதை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான். ஆகவே நல்ல ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது இஹ்லாஸை பலப்படுத்துவதற்கான மூன்றாவது மிக முக்கியமான விஷயம். என்னதான் நம்ம படிச்சிருக்கோம், ஒரு விஷயம் சொல்லுவோம், இஹ்லாஸ் நமக்கு வரணும், என்னென்ன செய்யணும், துஆ, இரண்டாவது திக்ர், மூணாவது நல்ல நட்பு. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மூன்றையும் எனக்கு உங்களுக்கு தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.